எப்பா வயத்துல குழந்தை என்னமா உதைக்குது எட்டி. எங்க அம்மா அப்பா கூட என்னை எட்டி உதைச்சு கிடையாது. ஆனா இந்த குழந்தை என்ன மிதி மிதிக்குது. வெளியில மட்டும் வரட்டும் இருக்கு. மம்மி மம்மி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. என்னது தண்ணி கொண்டு வரவா? அதான் 9 மாசம் ஆச்சுல்ல. எந்திரி வீட்டையெல்லாம் பெருக்கு. முதல்ல நீ எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. என்ன மம்மி இப்படி சொல்றீங்க? நேற்று வரைக்கும் என்னை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டீங்க, திடீர்னு என்ன வேலையை வாங்குறீங்க? நேற்று வரைக்கும் ஐயோ பாமேன்னு பார்த்தேன். ஆனா இனிமேல் அப்படி பார்த்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, உனக்கு தான் ரொம்ப சிரமம். மம்மி டெலிவரி டேட்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சமயத்தில் என்ன வேலை வாங்குனீங்கன்னு எனக்கு கஷ்டம் மம்மி. உனக்கு கஷ்டம் வரக்கூடாது வேலை வாங்குறேன். போய் அம்மியில சட்னி அரைச்சு கொண்டா பாப்போம். என்ன மம்மி நம்ம வீட்டில் தான் மிக்ஸி இருக்குல்ல, நீங்களே அரைச்சிருங்களேன். எனக்குலாம் தெரியாது, நான் தோசை சுட்டு வைக்கிறேன். நீ அம்மியில தான் இன்னைக்கு தேங்காய் சட்னி அரைச்சு கொண்டு வர. ஐயோ மம்மி என்னால முடியாது, வயரெல்லாம் தட்டும். அதுக்கப்புறம் வீட்டை ஃபுல்லா போட்டு தொடச்சிரு. ஐயோ அப்புறம் நம்ம வீட்டு பைப்பில் தண்ணி வருது. ஆனால் அந்த பைப்பை திறந்து தண்ணி பிடிக்காம வீட்டுக்கு பின்னாடி கிணறு இருக்குல்ல, கயிறு போட்டு இறச்சி 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வா, நான் குளிக்கணும். ஐயோ 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 எல்லார் வீட்லயும் மாமியார் குடும்பம் தான் பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டில் எங்க மம்மி குடுமையா இருக்கு. யாராச்சும் என்ன காப்பாற்றக்கூடாதா? அத்தை அத்தை பாத்தீங்களா அத்தை, நல்ல வேலை நீங்க வந்தீங்க. எனக்கு எங்க அம்மா வீட்டில் இருக்கிறதோட நம்ம வீட்டில் இருக்கிறதா பிடிச்சிருக்கு. நீங்களே என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க. கூட்டு போங்க அத்தை. வாங்க சம்பந்தி அம்மா, வாங்க வாங்க. என்ன மருமகளே உனக்கு என்ன பிரச்சனை? அத்தை நீங்க என்ன எப்படி உட்கார வச்சு கவனிச்சுக்கிட்டீங்க? எங்க அம்மா எல்லாம் வித்தியாசமா பண்றாங்க அத்தை. சம்பந்தி அம்மா அவ இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா? வெயில்ல வந்ததுக்கு ஏதாவது பழ ஜூஸ் குடிச்சாதான் நல்லா இருக்கும். வீட்ல பழம் இருக்கா? ஆரஞ்சு பழம்? ஓ நிறைய இருக்கு மம்மி. சீக்கிரம் போய் அத்தைக்கு ஒரு ஆரஞ்சு பழ ஜூஸ் எடுத்துட்டு வாங்க மம்மி. சரி இருங்க சம்பந்தி, நான் கொண்டு வரேன். என்ன சம்பந்தி அம்மா, நீங்க போய் ஜூஸ் எடுத்துட்டு வந்தா எப்படி? இருங்க இருங்க. ஐயோ அத்தை நீங்களே எங்க வீட்ல வந்து போட்டு குடிச்சா நல்லாவா இருக்கும்? அம்மாவே போய் எடுத்துட்டு வரட்டும். அதத்தான் நானும் சொல்றேன். நான் வந்து சம்பந்தார் வீட்ல வேலை செஞ்சு சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? போ மருமகளே, நானும் உங்க அம்மாவும் பேசிட்டு இருக்கோம். போய் ஆரஞ்சு பழ ஜூஸர்ல போடாம கைத்தே பிழிஞ்சு எடுத்துட்டு வா பாப்போம். ஐயோ அத்தை என்ன சொல்றீங்க? அம்மா தான் என்ன வேலை சொல்றாங்கன்னா நீங்களுமா? அம்மா காலையில இருந்து என்ன வேலை எல்லாம் பார்த்த? அதை ஏன் கேட்குறீங்க அத்தை? காலையில அம்மா சீக்கிரமே எழுப்பி விட்டுட்டாங்க. முத்தத்தை தொளிச்சு 3.3 வரிசையில கோலம் கூட போட்டு வச்சுட்டே அத்தை. என்னது 3.3 வரிசையா? ஒரு பெரிய கோலமா போடக்கூடாது? ஏன் சம்பந்தி அம்மா, உங்க பொண்ணு நீங்க இவ்வளவுதான் வேலை வாங்குறீங்களா? இதே என் பொண்ணா இருந்தா நான் கிணத்துல எல்லாம் தண்ணி இறக்க சொல்லியிருப்பேன் தெரியுமா? நல்லா சொல்லுங்க சம்பந்தி அம்மா. இப்பதான் அம்மியில சட்னி அரைச்சிட்டுவான்னு சொல்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறா. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு சம்பந்தி அம்மா. என்னது அம்மியில சட்னி அரைக்க சொன்னீங்களா? கேளுங்க அத்தை கேளுங்க. எங்க அம்மா பாத்தீங்களா இவ்வளவு பெரிய வயத்தை வச்சுக்கிட்டு அம்மியில என்ன சட்னி அரைக்க சொல்றாங்க. என்ன சம்பந்தி அம்மா நீங்க அந்த காலத்துல பிறந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மருமகளே நான் எப்படிலாம் உங்ககிட்ட கேட்கறேன்னு மட்டும் பாரு. ஏன் சம்பந்தி அம்மா, உங்களுக்கு கொஞ்சமா தெரியுதா? மாவு எப்படி ஆட்டினீங்க? நேத்து நைட்டே கிரைண்டர்ல ஆட்டி வச்சுட்டே சம்பந்தி அம்மா இட்லிக்கு சட்னி அரைனா ரொம்ப யோசிக்கிறா. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க மாவை கிரைண்டர்ல ஆட்டி இருக்க கூடாது, ஆட்டாங்கல்ல ஆட்ட சொல்லி என் மருமகிட்ட கொடுத்துருக்கணும். அவன் நல்லா ஆட்டி எடுத்திருப்பா. ஐயோ அத்தை என்ன அம்மா தான் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றாங்கன்னா நீங்க என்ன கொலை பண்ணிருவீங்க போல. பாத்தியாடி நான் சட்னி அரைக்க சொன்னதுக்கு இப்படி சொன்னேன். உன் மாமியாரை பத்தியா மாவே அரைக்க சொல்றாங்க. என்னது இது 2 பேரும் சேர்ந்து என்ன இப்படி பாடாப்படுத்துறீங்க? அந்த காலத்துல எல்லாம் நாங்க பாக்குற வேலைய கொஞ்சமாவது நீங்களும் பாருங்கம்மா. சரி மருமகளே, இப்படி சொல்லிட்டு இருந்தா நேரம் போயிடும். சீக்கிரம் அந்த மாப்பை எடுத்துட்டு வந்து வீடு துடைக்கிறியா இல்ல கைட்டு குனிஞ்சு குனிஞ்சு துணி வச்சு பிழிஞ்சு தண்ணி வச்சு துடைக்கிறியா? என்னத்தை இப்படி சொல்றீங்க? நான் மாவு வச்சே தொடச்சிடுறேன். சரி மருமகளே, இப்போ தோசைக்கு நேத்தே அம்மா மாவு ஆட்டிட்டாங்கல்ல, உளுந்த நனைய போட்டு வடைக்கு கொஞ்சம் ஆட்டாங்கல்ல ஆட்டிருமா. அத்தை உளுந்தோட சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீயே மாவரைச்சி நீயே இந்த வடையை சுட்டு கொண்டு வா பார்க்கலாம். சரி சரி அத்தை சொன்னதை சொல்லு செய்யுமா. எனக்கும் வடை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு சாப்பிடணும் போல இருக்கு. அட பாவிங்களா, சம்மந்தியும் சேர்ந்து இப்படி என் சங்கம் இருக்கிறீங்களே. உங்களுக்கு வடை வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா கடையில் 5 ரூபாய் கொடுத்து ஆளுக்கு ஒரு உளுந்த வடையை வாங்கி தின்னுங்க. உளுந்த வடையில ஓட்டை இல்லைங்கிறதுக்காக கடப்பாரேத்திக்கு அந்த ஓட்ட விட முடியும்? அந்த கதையால இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா வடை வேணா கடையில வாங்க வேண்டியதானே. பாவிங்களா, என்ன எதுக்கு சுட சொல்றீங்க? என்னம்மா மருமகளே இப்படியே சொன்னா எப்படி? சீக்கிரம் நீ என்னதான் சொன்னாலும் உன் கையால நான் வடை சாப்பிடாம வீட்டுக்கு கிளம்ப மாட்டேன். நீங்க வீட்டுக்கே போக வேண்டாம், பேசாட்டி என்னோட இங்கே தங்கிருங்க. சரி அப்போ நாளைக்கு தோசை காட்டுறதுக்கு இப்ப நீயே அரைச்சிரு. பாருங்க சம்பந்தியமா ஒரு வேலை செய்யறது எதுக்கு இப்படி 2 பேரும் மாத்தி என் உசுர வாங்குறீங்க? இவ்வளவு நாள் நல்லா தானே பாத்துக்கிட்டீங்க. இப்ப அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருனா எனக்கும் என் வயித்துல இருக்க குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. எம்மா மருமகளே எதுக்காக இப்படி சொல்றோன்னு புரிஞ்சு நடந்துக்கோமா. நாங்கெல்லாம் அந்த காலத்துல வயத்துல 9 மாசம் குழந்தை இருக்கும்போதே ரெட்டை குடத்தை தூக்கிக்கிட்டு பெரிய தூரத்துல இருக்க கிணத்துக்கெல்லாம் நடந்து போயிட்டு வருவோம் தெரியுமா? அந்த காலத்து கிராமத்து பொண்ணுங்கெல்லாம் வீட்டை சாணி போட்டு முழுகணும், காலங்காத்தால எந்திரிச்சு முத்தம் தூத்து தொளிக்கணும், கோலம் கூட போடணும், ஏன் பட்டை அடிக்கணும், எல்லா வேலையும் தானே செய்யணும். துணைக்கெல்லாம் அம்மா அப்பா ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க. அப்புறம் கிணத்துல வாளியா தண்ணி இறைக்கணும், குடங்குடமா சுமந்து கொண்டு வரணும். அவ்வளவு வேலையும் பார்த்தனாலதான் எங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சுமா. ஆனா இந்த காலத்து பொண்ணுங்க யார் அந்த மாதிரி வேலை பாக்குறா? எல்லாரும் நல்ல ஒரு சேரை போட்டு உட்கார வேண்டியது இல்ல, பெட்ல பெட் ரெஸ்ட்னு சொல்லிட்டு படுத்துற வேண்டியது. இப்படி எல்லாம் இருந்தா எப்படிமா நார்மல் டெலிவரி ஆகும்? கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து ரொம்ப குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சா மட்டும்தான் நார்மல் டெலிவரி ஆகும். ஐயோ அத்தை இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சா நார்மல் டெலிவரி ஆகாம அபார்ஷன் ஆயிரும். அப்படிலாம் ஆகவே ஆகாது. நாங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு தானே வந்தோம். நாங்க இப்போ ஆரோக்கியமா இருக்கிறது இல்லையா? ஆக மொத்தம் நீங்க 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு நிறைய என்ன வேலையை வரீங்க அப்படித்தானே? இப்பவே வேலை செஞ்சனா நார்மல் டெலிவரி ஆயிரும். அப்புறமா இந்த ஆபரேஷன் இல்லாம நல்லா குழந்தைய பெத்திட்டு ஆரோக்கியமா அடுத்த குழந்தைக்கு ரெடி பண்ணலாம். அது மட்டும் இல்லாம
குறுக்கு வலி அந்த வலி எந்த வலியும் வராது. ஆனா நீ இப்போ எந்த வேலையும் செய்யாம இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் ஆபரேஷன் பண்ணும்போது குறுக்கு வலி வரும், நார்மல் டெலிவரி ஆகாது, ஆபரேஷன் பண்ணணும், 1008 பிரச்சனை வரும். இப்போ நீ வேலை பண்ண போறியா, இப்போ சும்மா இருந்துட்டு அப்புறமா கஷ்டப்பட போறியா? நீ ஏன் முடிவு பண்ணு. என்ன இப்படி சொல்றீங்க? நான் பெசாட்டி இப்பவே குனிஞ்சு வந்து வேலை பார்த்துறேன். சம்மந்தியம்மா, அந்த காலத்துல நம்ம சாப்பிட்ட சாப்பாடும் நாம செஞ்ச வேலையும் தான் இன்னைக்கு நமக்கு பலமா இருக்கு. ஆனா இந்த காலத்துல உள்ளவங்க சாப்பிடுறத பாருங்க, நூடுல்ஸ், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் என்னமோ இப்போ ஒன்று இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்களே பிராய்லர் சிக்கனு, இந்த மாதிரி அவசர அவசரமா சமைக்கிற உணவையும் அவசர அவசரமா சாப்பிட்டும் உடம்பையே கெடுத்துக்கிட்டாங்க. அந்த காலத்துல நாம சாப்பிட்ட கேப்பக்கூழ், கம்மங்கூழ், ராகி கூழ் அதெல்லாம் இந்த காலத்துல யாரு சாப்பிட்றா? முக்கியமா பழைய சோறு. இப்பெல்லாம் பழைய சோறை யாரும் சாப்பிட்றதே இல்லை. உண்மையிலே அதிகமான நார்ச்சத்து பழைய சோத்துல தான் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியறது கூட இல்ல சம்பந்தி. ஐயோ, பழைய சோத்தெல்லாம் நாங்க நாய்க்கும் அப்புறம் மாட்டு தண்ணிக்கும் தான் போடுவோம். பழைய சோத்தோட மகிமை தெரிஞ்சுதான் இப்பெல்லாம் நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ல முக்கிய மெனுவாவே இந்த பழைய சோறு வச்சிருக்காங்க தெரியுமா? அதிகமான நார்ச்சத்து இருக்கிறது பழைய சோறம், அதாவது தண்ணியில ஊர்ன சாதத்துல அதிகமான நார்ச்சத்து இருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்ணியே கண்டுபிடிச்சிருக்காங்க. இனிமேல் வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பா 2 நாளைக்கு ஒருக்க டெய்லி மத்தியாலமே பழைய சோத்துல மோர் ஊத்தி, தயிர் இல்ல மோர் ஊத்தி நல்லாவே சாப்பிடலாம். அப்போ சைடிஷ் என்ன? பச்சை வெங்காயமா? ஏன் சாப்பிடக்கூடாது? பச்சை வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயத்துல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அதாவது உடலுக்கு தேவையான வெப்பநிலையை குறைக்கக்கூடிய சத்து நிறையவே இருக்கு, வளர்சிதை மாற்றத்துக்கு தேவையான சத்து நிறையவே இருக்கு. அதனால தாராளமா நம்ம சின்ன வெங்காயத்தோட பழைய சோறு வச்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கூடவே எலுமிச்சை ஊறுகாய் எடுத்துக்கலாம், நார்த்தங்க ஊறுகாய் சாப்பிடலாம். என்னது இதே வழக்கமா காமெடியா ஏதாவது பேசுவீங்க, இன்னைக்கு 2 பேரும் செம சீரியஸா பேசுறீங்களா? என்ன காரணம்? வேற ஒண்ணும் இல்ல, எப்பவும் காமெடியா இருக்கிற நாம இன்னைக்கு 2 நல்ல விஷயத்த சொல்லிட்டு போவோமே நினைச்சோம். வேற என்னது, பயிர் வகைகள், பாசிப்பருப்பு, வெள்ளைப்பருப்பு, கொண்டக்கடலை, அதுக்கப்புறமா என்னென்ன பயிர் வகைகள் இருக்கோ எல்லாத்தையுமே முளைக்கட்டி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில வேக வச்சு சாப்பிடலாம். ஆனா இதுலலாம் டேஸ்டே இருக்காதே. ஆமா, பேக்கெட்ல அடைச்சு கெட்டு போகாம இருக்கிறதுக்காக நிறைய கெமிக்கலை போட்டு வச்சு பேக்கெட்டை நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். ஆனா இந்த மாதிரி பயிர் வகைகள் 2-3 நாளைக்கு வச்சிருக்க முடியாது, ஒரே நாள்ல கெட்டு போகும். ஆனா ஒரே நாள்ல சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப அதிகமான சத்துக்கள் கிடைக்கும். அதையெல்லாம் சாப்பிடுங்க, உடம்புக்கு ஆரோக்கியத்தை வளர்த்துக்கோங்க. வயத்துல இருக்க குழந்தைக்கு முக்கியமா ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்ல, நம்ம நிறைய, அதாவது வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சுல, அப்ப நிறைய தண்ணி குடிக்கணும். அப்புறம் நன்னாரி ஊற வச்ச தண்ணியை குடிக்கலாம், ஜீரக தண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறமா நிறைய வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், தர்பூசணி சாப்பிடலாம், அதுக்கப்புறம் வெள்ளரி பழம் சாப்பிடலாம். வெயில் காலம் ஆரம்பிச்சதுனால கீவா நெல்லியை கூட ஒரு தடவை அரைச்சு குடிக்கலாம், வாரத்துல ஒரு நாள். ரொம்பவே நல்லது. வெயில சூட்டை தணிக்கக்கூடிய சக்தி நம்ம கீவா நெல்லி இலைக்கு உண்டு. டெய்லி மோர் குடிக்கலாம், நிறைய தண்ணீர் குடிக்கலாம். ஆக மொத்தம் ஏதாவது நீராகாரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் மாமியார் மம்மியும் மாத்தி வெயில் காலத்துக்கான டிப்ஸை கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வெயில் காலத்துக்கான டிப்ஸ் என்னென்ன தெரியும் அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாங்களும் எங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், எங்க உடம்பையும் சூட்ல இருந்து காப்பாத்திக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் பாருங்க, அதை ஒரு கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் டெய்லியுமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதை உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணியே ஆகணும். அக்கா, எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, ஆனா எனக்கு இன்னும் குழந்தையே உண்டாகல. எனக்கும் சீக்கிரமே சீமந்தம் நடக்கணும்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை படிச்சோன்னா எனக்கு மனசு ரொம்பவே சங்கடமா ஆயிடுச்சுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம கிட்ட அவங்களோட பர்சனலா நம்ம கிட்ட ஷேர் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலும், ஆனா அவங்க சொன்ன விஷயத்த நினைச்சு ரொம்பவே கவலையா இருக்கு. ஆனா நான் கண்டிப்பா வேண்டிக்கிட்டேன் கடவுள்கிட்ட, சீக்கிரமே உங்களுக்கும் உங்க வயித்துல குழந்தை உண்டாகும், ஆரோக்கியமா குழந்தையும் பிறக்கும். நான் மட்டும் இல்லைங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே உங்களுக்காக வேண்டிப்பாங்க, உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பிறக்கும். டோன்ட் வரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.